திமுக வந்து பிஜேபியோட இணக்கமா போற மாதிரி தெரிஞ்சாலோ, அவங்க கொள்கைக்கு மாற்றா இருக்கும்போது தான் இந்த சமூகம் வந்து மாற்றத்த பத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இஸ்லாமிய சமுதாயம் மொத்தமும் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் சார் இந்த எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் வந்து மொத்தமா குடுப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான். இஸ்லாமியரை ஜஸ்ட் லைக் தட் மாத்த முடியுமா அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கனால இங்க அந்த ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் அவருக்கு அட்வான்டேஜ். அவங்க போய் நிற்கிறாங்கன்னா, அது நிற்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து ஓட்டு. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. சமுதாயமா மொத்தமா வந்து போடுறாங்களான்றது ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான். அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகுமா அவ்வளோதான் சார். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகாது. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு டிராபேக் எல்லாரும் சொல்ற மாதிரி என்னன்னா, இந்த அமைப்பு அங்கே தான் லேகாக இருக்குங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்க டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கவோடு உரையாடவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகா சார்பா இஃப்தார் நோன்பு திறக்க நிகழ்ச்சி நடந்துச்சு. விஜய் அவர்களும் பங்கேற்றிருந்தாரு. கடந்த ஆண்டும் விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தார் சார் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில். அப்போயே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மத்தியில் ஒரு விஜய்க்கு பெரும் ஒரு ஆதரவு கிடைச்சது. இந்த வாட்டியும் இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காரு. இப்போ இஸ்லாமிய சமுதாயம் மொத்தமும் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குமா சார் இந்த எலெக்ஷன்ல? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் வந்து மொத்தமாக கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-50 இல்லை 30-70 60-40 ரேஞ்சு தான் போகும். எப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி திமுகவோட ஒரு இணைப்பில் இருக்காங்க. இஸ்லாமியரை ஜஸ்ட் லைக் தட் மாற்ற முடியுமா அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இட்ஸ் டேக் டைம். சரி, அவங்களுக்கு அந்த பிலீவ் இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு இங்கே ஹோல்டு இல்லை, இவங்க வந்து சப்போஸ் திமுக வந்து பிஜேபியோட இணக்கமாக போகிற மாதிரி தெரிஞ்சாலோ, அவங்களுக்கு கொள்கைக்கு மாற்றா இருக்கும்போது தான் இந்த சமூகம் வந்து மாற்றத்தை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அது இல்லை. இல்லாத பட்சத்தில் மொத்தமாக கன்சால்டேட் ஆகும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்க முடியாது. நடக்காது. ஆனா விஜய் கொஞ்சம் பிரிக்கிறாரு. ஆனா அதுல டவுட் கண்டிப்பாக பிரிக்கிறார். கொஞ்சம் இல்லை, நல்லாவே பிரிக்கிறார். ஏன்னா கேப்டன் வரும்போது இஸ்லாமிய சமுதாயத்தினர் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க 20% பேர் முதல் தடவையே அவருக்கு வந்து ஒரு ஆதரவு நிலை எடுத்தாங்க. நிறைய அது அப்படியே டெவலப் ஆச்சு. அவங்க அந்த ஏடிஎம்கே அலைன்ஸ் போனது. அதுக்கப்புறம் அந்த பிஜேபி அலைன்ஸ் வரும்போது அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம இல்லைனாலுமே அது அந்த ட்ராவலை வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். ஸோ அதை விட பெட்டராகவே திரு விஜய் அவருக்கு இருக்கும். நான் நான் நினைக்கிறது 30-40% இஸ்லாம் சமூகத்தில் இருக்கவங்க இவர் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கிறதுனால இங்கே அந்த ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அவருக்கு அட்வான்டேஜ். ஒரு 10% சீமான் அவருக்கும் போகும். ஏன்னா அவங்க இஸ்லாமியர் கேண்டிடேட்ஸ் சில பேர் வச்சுருக்காங்க. அவங்கள ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அங்கே போகும். பட் மேஜராக பிரிக்கிறது பார்த்தா ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர் ஓட்டை வந்து திமுக தான் வச்சுக்கிறாங்க ஹை மெஜாரிட்டியில். அடுத்த பொசிஷனில் தான் டிவிகேக்கு தான் வருது. அண்ட் தேர்டு நாம் தமிழர் தேர்ட் பொசிஷன்ல இவங்களும் இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதனால விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறீங்களா சார்? இப்போ கண்டிப்பாக இருக்கு. சரி, இர்ஃபான் நோன்பு விருந்து எதுக்கு பண்ணுறது? உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் இருங்க, இவ்வளோதான். யார் திரு விஜயாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், முக ஸ்டாலினாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா இருந்ததாக இருக்கு, யார் போய் இப்போ சசிகலா இருந்தாங்க, யாருமே இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கவங்க கிடையாது. அவங்க நோன்பு இருக்கிறாங்களா? சரி, அவங்க அந்த அந்த ஃபாஸ்டிங் இருந்தால் தான் நோன்பு திறக்கிறதுன்றது இருக்குது ஜென்ரல் நான் சொல்ல வர்றது. ஸோ அதுவே அவங்க யாரும் கிடையாது. பட் அவங்க போய் நிற்கிறாங்கன்னா அது நிற்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து ஓட்டு தான். அந்த ஓட்டு அரசியலுக்காக மட்டும்தான். அது அவங்களுக்கும் தெரியும். இவங்களுக்கு என்னன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் சில பேர் வந்து அந்தந்த கட்சியில் இருப்பாங்க, முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களுடைய இருப்பை அவங்க தற்காத்துக்கொள்ள லீடர்ஸை கூப்பிட்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்க மாதிரி அர்மேனியமும் ஏதோ ஒரு அருமை ஏதோ இந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த சவுத் சைடு ஒரு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஈவெண்ட். அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் அவங்க பண்ணுறது வந்து எப்பவுமே ஹைலைட்டடாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஆண்டு யார் போய் உட்காராங்கன்றது அது ஒரு பெரிய டாக்காகவும் இருக்கும். அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஸ்டாலினுக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கும் அந்த வந்தது. ஸோ இது எல்லாமே அரசியல்,
ஓட்டு, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்போ வந்து இஸ்லாமியர்களே பல பேர் வந்து திமுகவுக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிரா போர்க்கொடி தூக்குறாங்களே, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த இஸ்லாமியர் அப்படி தூக்குறாங்க இல்ல போர்? பல பேர் வந்து திமுகவுக்கு எதிராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சரி, இது நீங்க கட்சி சொல்றது சார்பு இல்லாமலே நான் சொல்றேன். கட்சி சார்பில் இப்போ ஜென்ரலாகவே இருப்பாங்க. இப்போ 10 பேர் இருக்காங்கப்பா மொத்தம் தலைவர்கள் அப்படின்னா, ஒரு 5 பேர் திமுக ஆதரிப்பாங்க, 2 பேர் அதிமுக ஆதரிப்பாங்க, ஒரு 3 பேர் டிவிக்கு ஆதரிப்பாங்க, மற்ற ஒரு இப்படி தான் இருக்கும். அவங்க கருத்தை வந்து பொதுவான கருத்தா எடுத்துப்பாங்கலாம் மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பிரிவினை இருக்கு. இப்போ இஸ்லாமிய சமுதாயம்னா அதுலயும் பிரிவினைகள் இருக்கு. ஒருத்தருக்கு திமுக பிடிக்கும், ஒருத்தருக்கு அதிமுக போகும். ஒண்ணும் பண்ண முடியாது. கிறிஸ்தவர்னாலும் அது நடக்கும். இந்துக்கள்லயும் அது இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலயும் இது இருக்கு. இத ஓட்டு அரசியலுக்குள்ள நடக்கிற ஒரு இது. அரசியல் மட்டும் இல்லாம, இப்ப நீயும் இஸ்லாமியர், நானும் இஸ்லாமியரா இருக்கேன். எனக்கு கருத்து வந்து டிவிகே சார்பா இருக்கும். உன் கருத்து டிஎம்கே சார்பா இருக்கும். அது அவங்கவங்களுடைய கருத்த தான் பார்க்கணும். இது சமுதாயத்தோட கருத்தா பார்க்க முடியாது. நம்ம அந்த பொதுவா தூக்கிட்டு போய் இஸ்லாமியர் ஓட்டு இவங்களுக்கு விழுமா? அவங்களுக்கு விழுமா? அப்படி கிடையாது. நம்ப கணிக்கிறது கூட அந்த சமுதாயத்தில இருக்கிற ஒரு 30, 40% இளைஞர்களும், இளம் பெண்களும் விஜய்க்காக ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கெஸ்ஸ தான் நம்ப குடுக்குறோம். சரியா? ஸோ அவங்களுடைய எண்ணம் விஜய்க்கு ஓட்டு போடணும். அவங்களுடைய எண்ணம் திமுக சார்புல இருக்கணும். ஸோ இத வந்து நம்ம ஒரேடியா சமுதாய ஓட்டாவும், சமுதாயத்துக்கான இதுவாவும் கொண்டு போறது கூட லாஜிக் இல்ல. ஆக்சுவலா திமுக என்ன விஷயம்னா, இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மதசார்பின்மை கொள்கையில வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். அந்த இடத்துல வந்து விஜய் ஸ்ட்ராங்கா இருக்காருன்றத நீங்க நம்புறீங்களா? திமுக அப்படி கொண்டு போறாங்களே, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். டிவிகே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத நம்ம அடுத்து வரலாம். இன்னும் அவங்க ஆட்சிக்குள்ள வரல, பவர்ல பார்க்கல. அவங்க என்ன அந்த சமுதாயத்துக்கு பண்ணாங்க நம்ம எடுக்கல. இதெல்லாமே எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே தராசுல வைக்கிறது இது இல்ல. நம்ம எப்படி ஒரு காலத்துல இந்த எஸ்சி, எஸ்டிக்கும் மேல்தட்டு மக்களும், கீழ்த்தட்டு மக்களும் பிரிச்சு அவங்களுக்கான இத வந்து ஒரே தராசுல வைக்கக்கூடாது. இவங்களுக்கு இங்க கொண்டு வரணும், இவங்கள வளர்ச்சிக்கு கொண்டு போணும்னு வைக்கிறோமோ, ஒரு புது கட்சியும் அந்த மாரி தான். நீ 2த்தையும் ஒரே தராசுல எப்படி வைப்பீங்க? முதல்ல அவங்க தேர்தல சந்திக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரட்டும், பவர்ல இருக்கட்டும். பவர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசன் நம்ம கொண்டு வரலாம். 1. 2வது இஸ்லாமியர்கள் எல்லாமே திமுகவியா? பிஜேபியை எதிர்க்கிறாங்களான்னா, அப்படியும் இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பெரிய பிசினஸ்மேன் நான் சொல்றேன் இஸ்லாமிய சமுதாயத்தில இருக்கவங்க. அவங்க கோடிக்கணக்கில சம்பாதிக்கிறவங்களா தான் இருக்காங்க. அவங்க சொல்றது அவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் பி ட்ரேட்ல இருக்கிறவங்களா இருக்காங்க. அவங்கலாம் வந்து கண்ண மூடி பிஜேபி ஆதரிக்கிறாங்க. மோடிய ஆதரிக்கிறாங்க. பிஜேபின்றத விட மோடி இந்த இந்த கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுனால, நெறைய பெனிஃபிட் நெறைய விஷயம் நடக்குது. அவ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஸோ ஆதரிக்கிறவங்களும் பிஜேபியே ஆதரிக்கிற இஸ்லாமியர்களுமே இருக்காங்க. நான் சொல்றது ட்ரூ ஹார்ட்டடா. பதவிக்கு இல்லாம, அவங்களுடைய இருப்ப தற்காத்துக்காகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாரி எல்லாருக்குமே இருப்பாங்க. இப்போ விஜய்க்கு அவருக்கு இருப்பாங்க, திமுகவுக்கு இருப்பாங்க. நீங்க இப்போ யாராவது ஒரு அமைப்பு இருக்கு. அவங்கள்ல திருப்பி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஒருத்தர் இல்ல டிவிக்கே போணும்னா, ஒருத்தர் உடைச்சு திமுகலயே தான் இருக்கணும்னு நினைப்பாரு. இதுதான் நடக்கும். ஸோ இது வந்து பாகுபாடு பண்ணி பிரிக்கிறதெல்லாம் இல்ல. 100 ஓட்டு இருந்தா 50 ஓட்டு ஒருத்தருக்கு விழுது. மீதி இருக்க 50 மீதி ஓட்டு 50 ஓட்டு பிரியுது. 4 பேருக்கு பிரியுது. அந்த 50 ஓட்டுன்றது ஒரு சில டைம் 40 ஆகும், 30 ஆகும், 50 ஆகும். அப்படியே கன்சாலிடேட் மாறிடும். இப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க ஒரு சார்புன்னு என்னைக்குமே யாரையுமே எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாது. ஓகே சார். வரும். நம்ம இப்ப கிறிஸ்தவ சமுதாயம் வரும்போது, விஜய் வராரு, அவருக்கு பிரியாரிட்டி குடுப்பாங்கன்னா, இப்ப இஸ்லாமியர் எப்படி 50% திமுகவுக்கு ஒரு பெனிஃபிட் குடுக்குறோமோ, அந்த 50% டிவிக்கு விஜய்க்கு குடுக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனா 100 பேரும் வந்து கண்ண மூடி விஜய்க்கு போடுவாங்க அப்படின்னா, அது ஏத்துக்க அது முடியாது. இருக்காது. ஏன்னா ஏத்துக்கிறதுன்றத விட 100 பேர் தான். மொத்த ஓட்ட 100 ஆக்கிக்கோங்க. விஜய் அவர் வாங்க போறது 2 கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அவர் தான் வின்னிங்கே வைக்கிறாரு. 2 கோடி ஓட்டு வாங்குறாரு. போலிங் 4 1/2 கோடி ஓட்டு ஆகும். எக்ஸாம்பிள் ஓகேவா? 2 கோடி ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோ பேச்சுக்கு. அப்ப 2 கோடி ஓட்டுல கன்சாலிடேட்டா இப்ப அது 100க்குன்னு பிரிச்சுக்கோங்க. 30 30 ஓட்டு வாங்குவாருன்னு அந்த 30 ஓட்டுல 2 கிறிஸ்தவர், 2 இஸ்லாமியர் தான் இருப்பாங்க. அப்படி பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா, நீ அதுல 15, 20% கிறிஸ்தவ, இஸ்லாமியர் ஓட்டு மொத்தமா 20 ஓட்டு வந்து 10 தான் இந்துக்கள் ஓட்டே வரணும். அப்படி இருக்காது. பரவலானது. இப்ப ஜாதிகள் பிரிஞ்சிருக்கு. இந்து சமத இதுல கூட. அதுல ஒரு வன்னியர் இருக்காங்க செக்ஷன்ல 100 ஓட்டுனா ஒரு 80 பேர் ராமதாஸுக்கு போடுறாங்கன்னா, ஒரு 20 பேர் விஜய்க்கு போடுவான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது எதையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி உறுதியா சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுல்ல.
அவங்கவங்க அங்கங்க ஓட்டு இப்போ விஜய் அவர் வாங்கிட்டாருன்னா இந்த இடத்துல இந்த பெல்ட் தான் அதிகம்ன்றத ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு ஒரு பூத்துக்கு 1000 தொகுதிக்கு ஓட்டு. உள்ள ஒரு பூத்துல கூட பூத்துக்கு கணிச்சிடலாம். 1000 ஓட்டு இருக்குன்னா, அந்த 1000 ஓட்டுல அந்த 1000 ஓட்டுல 800 ஓட்டு வந்து இந்த சமுதாயம்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அந்த சமுதாயத்துல இவருக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குன்ட்டு அப்ப கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து முன்னாடியே கணிக்கிறதுன்றது அன்டெஸ்டட்ல இல்ல. இருக்கலாம் சொல்ல அந்த முடியாது. அதுலயுமே நம்ம இன்டெப்த்தா போய் பார்க்கணும். சமுதாய ஓட்டுல 800 பேர்ல 400 ஓட்டு விஜய் வாங்கிட்டாருன்னா, 400 ஓட்டு சமுதாயம் ஓட்டா அப்படின்னு பார்க்க முடியாது. அங்க இளைஞர்கள் எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்தா, அவன் சமுதாயம் பார்க்காம ஓட்டு போட்டிருப்பான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சமுதாய மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. நான் இந்த சர்வே எடுக்க போகும்போதே வந்து அதாவது இஸ்லாமியர்கள் அவங்க நான் பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் சார். ஒரு 50 அபோவ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேன்னு சொல்றாங்க. இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க தாவேக்கான்றாங்க. அதான் சொல்றேன். இப்படிதான் நம்ம பார்க்கணும். இத வந்து நம்பாளுங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்ன்ற ஒரு ஒரு கோல்குள்ள கொண்டு வந்து, அவங்க அரசியலுக்கு அத பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா? அது வந்து விட இதுதான் ரியாலிட்டி. நீ இவ்வளவுதான் நம்பர். அரித்மெட்டிக்கா பார்த்தீங்கன்னா இப்படிதான். அவங்க விருப்பத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. சமுதாயமா மொத்தமா வந்து போடுறாங்களான்றது ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான். கன்சாலிடேட் ஆகி போடுறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நம்பர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிறிஸ்தவ அமைப்புல சில பேர்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துல இவங்களுக்கு போடணும்னு கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அது அப்படியே வேத வாக்கா நம்பி போடுறவங்க இருக்காங்க. ஆனா, அது இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. கரெக்ட் சார். இப்போ அவங்க புடிச்சு 10% கிறிஸ்தவ சமுதாயம்னா, அதுக்கு வந்து பிரேயருக்கு போறவங்க 2% தான் இருப்பாங்க. மீதி 8% அவங்க இஷ்டப்படி அவங்க போடுவாங்க. இஷ்டப்படி இருப்பாங்க. அவங்க வேற முடிவு எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ப எடுக்க முடியாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? எல்லாம் ஒரு பக்கம் போனா குழு பார்த்துட்டாங்க, வச்சுட்டாங்கன்றாங்க. என்னதான் சார் நடக்குது? எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆவாது. ஏன் சார்? இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்த்துருக்காங்க நீ சொல்ற மாரி அப்படின்றது தான். அது இவ்வளோ நாள் பொறுத்திருந்து ஏன் நேத்து பார்த்தாங்க ரிவைசிங் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. அங்க தான் கேம். நீ வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, திருப்பி தேர்தல் ஆணையம் வந்து இத பார்த்துட்டு, அரசியல் பிரச்சாரங்கள் ஏதாவது இதுல இருக்கா? அப்படின்னு பார்த்து, அப்படி இருந்தா அத கட்டுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கட்டுன்னு சொல்லி அத ரிலீஸ் ஆச்சுன்னா, பிரயோஜனமே இல்ல. அப்படின்றது இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பார்க்கணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பார்க்கறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இப்ப தேர்தல் பணி சுமை இருக்கிறதுனால இமிடியேட்டா பார்க்க முடியாதுன்னு அவங்க கொஞ்ச நாள் இழுப்பாங்க. சரியா? இதெல்லாம் இழுத்து அவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள 1 மாசம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனா என்ன? ஆகலன்னா என்ன? அதோட ஒரேடியா அதுல அவங்க காமிக்கா ஒண்ணு போடுவாங்க அவங்க நிர்வாகிகள்லாம். என்னது? எம்ஜிஆருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உலகம் சுற்றுவாங்க. உலக சுற்றும் வாலிபர். இன்று போட்டால் நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாளை போட்டால் முதலமைச்சர். அதே டயலாக் இப்ப இந்த யூஸ் படத்துல பண்ணிட்டு போடுறாங்க. அப்படியும் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ரியாலிட்டி வந்து 90% வராது. சார் ஆனா நான் பார்த்த வரைக்கும் தாவேகா சைடுல இருந்து இந்த ஜனநாயகன் படத்தை யூஸ் பண்ணி எந்த ஒரு அரசியலும் பெருசா பண்ற மாதிரி தெரியல சார். இது வந்து ஹெல்த்தியா பாக்குறீங்களா? ஹெல்த்தியா இல்ல. அரசியல்ன்றதை விட இதுலக்குள்ள ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்குன்றதை நான் பார்க்குறேன். என்ன அரசியல்? ரிலீஸ் ஆகாம இருக்கிறது அவங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏற்கனவே நம்ம முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா மிஞ்சி போனால் 200 300 கோடி ரூபாய் நஷ்டம். அந்த 300 கோடி ரூபாய்க்கு 5% ஓட்டு வாங்கவே முடியாது. அது அவருக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆனான்னு ஆகலைன்னு. ஏன் சார் அட்லீஸ்ட் இது ஓடிடில விட்டா கூட அதுல இருந்து ஏதாவது ஒரு நம்ம தேடி அரசியல் ஆதாயம் தேடிக்கலாம்ல. நடக்கலாம், நடக்காம போகலாம். கடைசி படம்ன்றதுனால தேட்டரில் தான் பார்க்கணுன்ற விருப்பம் இருந்தா மேபி. ஆனா இது நல்ல ஐடியா. ஆக்சுவலா இப்போ பார்க்குறவங்க பார்த்துட்டு தேவாவோட ஐடியா சுட்டாலும் சுடலாம்னு நினைக்கிறேன். ஓடிடியில சப்போஸ் இப்படி இருந்தா அந்த பிரச்சாரம் கண்டென்ட்லாம் இல்லாம அதுக்கு சென்சார் இல்ல. ஸோ அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படி எடுத்தாங்கன்னா நல்ல மூவா தான் இருக்கும். முடிஞ்சிருச்சு. மார்ச் எண்டுக்கு வந்தாச்சு. முடிச்சிட்டு திருப்பி தியேட்டர் ரிலீஸும் வைப்பாங்க. இப்பெல்லாம் தான் 10 வருஷம் 20 வருஷம் ரீ ரிலீஸ் பண்றாங்களே. முடிச்சிட்டு தியேட்டர்ல நாங்க ஃப்ரெஷ்ஷா வருவோம்னு இது கொண்டாட்டமா கூட வச்சு பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல முதலமைச்சர் விஜயோடைய படம் ரீ ரிலீஸ்ன்ட்டு. ஜெயிச்சிட்டாங்கன்னே முடிவு பண்ணிட்டியா? இல்ல சொல்றேன். அவங்க சொல்லுவாங்கன்ட்டு சார். ரிசல்ட் முடிவு பண்ணட்டும். நம்மளுடைய இது இப்பவும் அதே ஸ்டாண்டு தான். 15லேருந்து 20% வாக்குக்கான ஷோர் ஷாட் இருக்கு. இதுக்கு மேல எவ்வளோ எடுத்து அவர் என்ன வராரு? அது மக்கள் கையில தான் இருக்கு. அவர் கையில இல்ல, நம்ம கையில இல்ல. அதனால அது மக்கள் முடிவு பண்ணி போட்டோம். நிறைய ஆனா நான் ஆதரவு இருந்துட்டே தான் இருக்கு. ஆதரவு நான் குறைஞ்சதாவோ, ஒரு நெகட்டிவா ஆனதும் இல்ல. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு டிராபேக் எல்லாரும் சொல்ற மாதிரி என்னன்னா, இந்த அமைப்பு. இந்த கீழ கேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளை கழக கான்செப்ட்ஸ். அங்க தான் லேகா இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் பலப்படுத்தறதுக்கு வாய்ப்பு இந்த நேரத்துல இதுக்கு மேல தெரியல. அதை மீறி தாக்கம் உருவாக்கும்.
அதான் நீங்க சொல்ற மாதிரி மிராக்கிள்ஸ். மிராக்கிள். அந்த மிராக்கிள் தான் இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மிராக்கிள். அத மீறி தாக்கம் மக்கள் உருவாக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அந்த ரசிகர் மன்றமா இருந்தாங்க, திமுகல இருந்தாங்க. பிரியும்போது அப்படியே இப்ப எல்லா இடத்துலயும் என்னன்னா, இப்போ தேவா இருக்காப்லன்னா, தேவா பிடிக்காத காமிஷ் அங்க இருப்பாப்ல. தேவா கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணும்போது, காமிஷ் என்ன பண்ணும், "உனக்கு பிடிக்காது, உனக்கு எதிர்த்து தானே அரசியல் பண்ணணும்னா, உடனே நான் எம்ஜிஆர் பின்னாடி போயிடுவேன்." ஸோ அது எல்லா ரூட்டுக்கும் போய் பிரிஞ்சுது. இங்க அந்த மாரி அவரு ஒரு சார்புலேருந்து வெளிய வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து தான் ஒரு டிராபேக். மேபி தேமுதிக மாரியான ஒரு கட்சியெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி கொஞ்சம் உள்ள இணைச்சு, இவங்க பிரபலத்த ஒத்து வந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கான ரெகக்னிஷன் ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். நீங்க உள்ள இருந்தா அந்த அந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா இருக்கலாம். பட் யாரும் அந்த ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய இது. அததான் நான் சொல்றேன். அந்த ப்ரூவ் நடந்துச்சுன்னா, பல இனிப்புகள் இப்பலாம் நெறைய பேர் ப்ரூவ் பண்றதுனால தான் சொந்த சின்னத்த விட்டுட்டு அடுத்தவங்க சின்னத்துல நிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. ஸோ அந்த அந்த நிலையெல்லாம் வரும். அந்த ப்ரூவ் பண்ணிட்டு இந்த தேர்தலுக்கு அப்புறம் அது மாறுறது தான் நம்ம பார்ப்போம். விஜயோட ஒரு அக்னி பரீட்சை இது இந்த தேர்தல். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.